ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்ப்யூட்டர் இவேஸ்ட்டை வச்சு தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இது எங்கள் வீட்டில் வீணாக போன கம்ப்யூட்டரு. அதிலேருந்து இவேஸ்ட்டை தூக்கி வெளியே போடாமல் அதில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு எஸ்எம்பிஎஸ்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு நல்லா துடைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், எஸ்எம்பிஎஸ் இது. இந்த எஸ்எம்பிஎஸ்சில் நமக்கு தேவையான ஸ்க்ரூஸ்லாம் கட்டிக்கலாம். கழட்டிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்டாக இருக்குது. அந்த டஸ்ட்டை ப்ரெஷ் வச்சு தொடச்சிக்கலாம். அதில் இருக்கிற சாக்கெட் பின்னாடி பவர் கேபிள் ப்ளஸ்ஸு ஃபேன், கூலர் ஃபேனுடைய சாக்கெட்டு, ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எஸ்எம்பிஎஸ் அந்த இதுலேருந்து எல்லாத்தையும் தனியாக வெளியே கழட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நம்ம சாக்கெட்டு பாருங்கள், அந்த சாக்கெட்லேருந்து ஒயரை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. அதே போல் அதனுடைய சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சிலேருந்து ஒயரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணால் இப்போ தனியாக வந்துடுச்சு. இதுலேருந்து தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பிளாக்கு அதிகமாக இருக்கும். நமக்கு ஒரு பிளாக் தேவை. இது எதுக்காகனா எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு தேவை. கிரவுண்டு வந்து அதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கொடுத்தா தான் அது ஆன் ஆகும். ஸோ அந்த க்ரீன் ஒயரில் நம்ம அதை கொடுக்கணும். ஸோ க்ரீன் ஒயரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி வச்சுங்களா. இதில் வந்து அந்த பிளாக் ஒயரை சீவிட்டு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணிட்டா ஸோ நம்ம சுவிட்சஸ்லாம் எதுவும் தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிடும். எஸ்எம்பிஎஸ் வந்து பவர் ஆன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நல்லா சால்ட்ரு பண்ணியாச்சு. அதில் இருக்கிற ப்ளூ ஒயரும் மெரூன் ஒயரும் நமக்கு தேவையில்லை, கிரே ஒயரும் நமக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த கவரை வச்சு கரெக்டாக இருக்கா, நமக்கு ஏதாவது தடுக்குதான்னு செக் பண்ணிடலாம். இப்போது அந்த ஃபேன், கூலர் ஃபேனை மவுண்ட் பண்ணிவிட்டு ட்ரில்லிங் மிஷினை ஹோல்ஸ் போட்டு, ஸோ நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணணும். ட்ரில்லிங் மிஷினில் எல்லாம் சுற்றி ஹோல்ஸ் போட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சர்க்கிள் ஷேப்பில் அந்த ஃபேன் கட்டுற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணலாம். ஸ்க்ரூ பண்ணால் தான் நமக்கு ஃபேன் கரண்ட் வராது. ஸோ ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸ்க்ரூ பண்ணியாச்சு. நல்லா சுற்றுதான் பார்த்தோம், நல்லா சுற்றுது. அதுக்கப்புறம் இந்த சாக்கெட்டை அதில் ஃபிட் பண்ணுற மாதிரி அது மார்க் பண்ணி அதுவும் ட்ரில்லிங் மிஷினில் ஹோல்ஸ் போட்டு அதை நம்ம கட் பண்ணி அதில் ஸ்க்ரூ பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது அந்த சாக்கெட்டை உள்ளே வச்சு ஸ்க்ரூ பண்ணணும். அது கழுவாக நல்லா ஸ்க்ரூ பண்ணிட்டா நமக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பவர் சாக்கெட்டை இதிலே சொருகிக்கலாம். அதுக்காக தான் இது பண்ணது.
அதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ்சில் இருந்த கூலர்னுடைய கிரில்லை கட் பண்ணி இதில் ஃபேனில் கை வைக்காத அளவுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்க்ரூவுக்கு நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டால் வராது. ஸோ அதுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சேஃப்டி ஆகிடும். நமக்கு எந்த விதத்துலேயும் நம்ம பண்ணாது. அதுக்கப்புறம் அந்த ஒயரை எடுத்து தனித்தனியாக நல்லா சுற்றி டேக் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. என்கிட்ட சின்ன டேக் இருந்தது, ஸோ அதை வச்சு நான் டேக் போட்டேன். நீங்கள் டேப் இருந்தால் கூட டேப் அடிச்சிக்கலாம். நம்ம என்ன செய்கிறோன்னா, வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போடுற கம்ப்யூட்டர் வேஸ்ட்லேருந்து அதனுடைய எஸ்எம்பிஎஸ்லேருந்து 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு அந்த வோல்டேஜ் எடுக்க போகிறோம். அதுக்கான ப்ராஜெக்ட் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதை நல்லா சீவிக்கலாம். சீவி ஒன்றா சுற்றிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த போர்டை உள்ளே வச்சு நம்ம பவருக்கான கேபிளை நம்ம அந்த மெயின் சாக்கெட்டில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேனுடைய அந்த கப்ளர் எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சுவிட்சு வாங்கி வச்சுருக்கோம். இது எதுக்காகனா நம்ம வோல்ட் எடுக்கும்போது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக. அதேமாரி இந்த பக்கம் பனானா பின் வாங்கியிருக்கோம், மேல் ஃபீமேலு. அந்த பனானா பின்னில் நம்ம ஃபீமேலை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் அதுக்கு வோல்டேஜ் வர்ற மாதிரி நம்ம அதுக்கான லைனை செட் பண்ணிடலாம். ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வரும். ரெட்டு வந்து 5 வோல்ட் வரும். மெரூன் வந்து 3.3 வோல்ட் வரும். பிளாக் வந்து கிரவுண்டு. அதுக்கப்புறம் நம்ம பிரேக்கர் எடுத்துக்கிறோம் 10 ஆம்ஸில். இது எதுக்காகனா நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ இது இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். என்கிட்ட சுவிட்ச் இல்லை, பிரேக்கர் இருந்தது. ஸோ பிரேக்கர்லேயே நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக பிரேக்கர் எடுத்திருக்கேன். நம்ம சுவிட்சில் இருந்து வர லைனையும் போர்டுக்கு போகிற லைனையும் இடைப்பட்ட பகுதியை நம்ம சுவிட்சாக இதில் ஜாயின் பண்ணணும். நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணால் நம்ம இண்டிகேஷன் தெரியறதுக்காக இதில் ஒரு லைட்டு நம்ம செட் பண்ணணும். அப்போ தான் நம்ம இதை ஆன் பண்ணால் இது ஆன் ஆகிருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம அதை செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணணும். நம்ம ஸ்க்ரூ பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இதில் பவர் கார்டு சொருவியாச்சு. சொருவினதுக்கப்புறம் ஆன் பண்ணேன். மெயின் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு நம்ம பிரேக்கரை ஆன் பண்ண உடனே நமக்கு பாருங்கள் ரெட் லைட் எரியுது. நம்ம பண்ண ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேன் ஓடுதான்னு பார்த்தீங்கன்னா ஃபேனும் ஓடுது. ஸோ நம்ம பண்ணது எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் வோல்டேஜ் வருதா என்னன்னு பார்க்கணும். கீழே பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் வருது. மேலே பாருங்கள் 5.13 வோல்ட் வருது. அதுக்கப்புறம் 12 வோல்ட் வரணும். 12.12 அது சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும் தான். இங்கே வோல்டேஜை பொறுத்து, மெயின் வோல்டேஜை பொறுத்து சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும் தான்.
இப்போ பாருங்கள் நம்ம ஒரு மோட்ரு டிசி மோட்ரு ஓட வைக்கிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண ப்ராஜெக்ட்டு. நமக்கு தேவையான 3 வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் யூஎஸ்லேருந்து நம்மளால் எடுக்க முடியுது. இந்த ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.